2026 தேர்தல் தமிழ்நாட்டில் நடத்தக்கூடாது. அதற்காக தான் தேர்தல் அதிகாரியவும் மதுரை நீதிபதி சிபிஐ கோர்ட் நீதிபதியவும் 6 ATJ நீதிபதியவும் செருப்பாலேயே அடிக்கிறேன். இந்த நீதிபதிகள், அதாவது தேர்தல் அதிகாரி நீதிபதிகளும் 6 ATJ நீதிபதிகளும் செருப்படிபத்த பிராத்தல் நீதிபதிகளும் இந்த EVM மிஷினில் 100க்கு 100 ஓட்டு திருட்டு செய்ய முடியும். அதாவது மோடி 100 ஓட்டு போடட்டும், ராகுல் காந்தி 100 ஓட்டு அந்த EVM மிஷினில் ஓட்டு போடட்டும், ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு அந்த 200 ஓட்டில் நான் வெற்றி பெற்று காமிக்கிறேன். நேரடி ஒளிபரப்பில் ஓட்டு போடும் பாமர மக்களும் வேடிக்கை பார்க்க வேண்டும் என்ற காரணத்துக்காக தான் இந்த தேர்தல் அதிகாரிகளையும் மதுரை நீதிமன்ற சிபிஐ கோர்ட் நீதிபதியவும் 6 ATJ நீதிபதியும் செருப்பால் அடிச்சிருக்கேன். எதுக்காக அடிச்சிருக்கேன்னா, ஜெயபாண்டியினுடைய மனுவை வாங்காமல் உத்தரவிடாமல் இருந்த காரணத்தினால் செருப்பால் நான் அடிச்சிருக்கேன். ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு இந்த பத்திரம் பதிவு செய்து கொடுக்குறேன். படிக்கிற பிள்ளைகளுக்கு சம்பளம் கொடுக்க வேண்டும், படிக்கிற நாளை வேலை பார்த்த நாளாக கருதி சம்பளம் கொடுக்க வேண்டும் என்று ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு, அதற்காக ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு திருடன் இல்லை, என் மேலே பொய் கேஸ் போட்டிருக்காங்க. நான் மதுரை கலெக்டரை அற நிர்வாணமாக 6 போட்டிருந்தேன். எதற்காகனா, EVM மிஷின் குற்றம் வெளிப்படுவதற்காக. மகாத்மா காந்தியை செருப்பால் அடித்து வீடியோ போட்டிருந்தேன். தருமபுரியிலையும் மயிலா அடிஷனல் கோர்ட்டு அந்த வழக்கும் பதிவு செய்யவில்லை. மதுரையிலையும் நீதிமன்றத்துக்கெல்லாம் செருப்பு மாலை போட்டு, உயர் நீதிமன்றத்துக்கு செருப்பு மாலை போட்டு மதுரை 4 மாசி வீதியிலையும் ஊர்வலம் போனேன். அதற்கு அனுமதி கொடுத்தாங்க மதுரை கலெக்டர் அனீஸ் சேகர். சங்கீதா அவர்களும் அதற்கு அனுமதி கொடுத்தாங்க. ரயில் மறியலுக்கு, சாலை மறியல் எல்லாமே நான் பண்ணிய அனைத்து விஷயத்துக்கும் அரசாங்கத்தில் அனுமதி வாங்கி தான் செய்திருக்கேன். அப்போ ஒன்று எனக்கு அதுக்குரிய கேஸ் போடணும், இல்லை என்றால் ஜெயபாண்டி நீங்கள் அந்த EVM மிஷின் நேரடி ஒளிபரப்பு நடத்துவதற்கு சம்மதிச்சிருக்கணும். சம்மதிக்கவும் இல்லை, என் மேல் உண்மையான வழக்கும் பதிவு செய்யவில்லை. அதனால தான் மதுரை கலெக்டரை ஆபாச வீடியோ போட்டு செருப்பாலேயே அடித்து வீடியோ போட்டிருந்தேன். அதை தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கலெக்டருக்கும் வாட்ஸ்அப்புக்கு அனுப்பியிருந்தேன். அந்த ஆபாச வீடியோ அற நிர்வாணமாக மதுரை கலெக்டர் சங்கீதாவை போட்டு எனக்கு சரியான பதிலும் அளிக்கவில்லை, என் மேல் உண்மையான வழக்கு பதிவு செய்யவில்லை, என்னுடைய லெட்டருக்கும் சரியான பதில் அனுப்பவில்லை. ஆகையால் அந்த மதுரை கலெக்டரை அற நிர்வாணமாக ஆபாசமாக திட்டி தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கலெக்டருக்கும் வாட்ஸ்அப்பில் அனுப்பினேன். அனைத்து பத்திரிக்கை துறைக்கும் வாட்ஸ்அப்பில் அனுப்பி, சில பொதுமக்களுக்கும் வாட்ஸ்அப்பில் அனுப்பி, அரசியல்வாதிகளுக்கும் வாட்ஸ்அப்பில் அனுப்பினேன். அந்த வீடியோவெல்லாம் டெலீட் பண்ணுவதற்கு எந்த நீதிபதி பொண்டு பைய அனுமதி கொடுத்தான்? ஜெயபாண்டியை கைது செய்கிற ரைட்டு, அதை வீட்டில் கைது செய்யாமல் ரோட்டில் கைது செய்கிற ஜெயபாண்டியன்னா பிளேட்பாரமா? ஜெயபாண்டியன்னா கோயிலில் அன்னதானத்தை வாங்கி சாப்பிட்டு பிளேட்பாரத்தில் படுத்து கிடக்கிற ஜெயபாண்டியா?
நீ வந்து ரோட்டில் வந்து கைது பண்ணுறதுக்கு? நான் தான் வீடியோ 5 நாளாக வீடியோ போட்டுக்கிட்டே லீவை போட்டு வீட்டில் இருக்கிறேன். காவல்துறை அதிகாரிகள் வரட்டும், ஒன்று நம்மளுக்கு அனுமதி கொடுக்கணும், இல்லை லெட்டருக்குள்ளே பதில் கொடுக்கணும், இல்லைன்னா கைது பண்ணட்டும் அப்படின்னு நான் அஹிம்சாபுரம் 7வது தெருவில் தங்கம் காம்பவுண்டில் குடியிருந்தேன். அங்கேயே தான் இருக்கிறேன். ஏன்னா வேலைக்கு போயிட்டோம்னா சிக்னல் வேறு பக்கம் காமிக்குது. ஜெயபாண்டியுடைய செல்ஃபோனு மதுரை கலெக்டர் ஆபாச அசிங்கமான வீடியோவாக போட்டு விட்டு ஜெயபாண்டி எங்கேயோ ஒளிஞ்சிக்கிட்டான் அப்படின்னு சொல்லிடுவாங்கன்றதுக்காண்டி நான் வீட்டிலேயே அந்த வீடியோ போட்டுட்டு இரவும் பகலும் மதுரை கலெக்டர் பிஏவுக்கு கலெக்டரு அதாவது தேர்தல் அதிகாரி பொன்முத்துக்கும் விடாமல் ஃபோன் பண்ணிக்கிருக்கேன். இரவும் பகலும் உலகத்திலே இரவும் பகலும் ஒரு கலெக்டருக்கு ஃபோன் பண்ணுறேன். இதே பெரிய குற்றம். அப்போ என் செல்ஃபோனுடைய லொக்கேஷன் சைபர் கிரைமுக்கு தெரியலையா? செல்லூர் காவல் நிலையத்துக்கு தெரியலையா என்னுடைய செல்ஃபோன் லொக்கேஷன்? ஆனால் என் செல்ஃபோனை பிடுங்குறீங்க. இடவழியில் சம்பராவரம் மார்க்கெட்டில் என்னை கைது பண்ணுறேன். சரி, கைது பண்ணிவிட்டு என்னுடைய செல்ஃபோனில் உள்ள வீடியோக்களை நான் 2021 2017/5/2024 அன்று வரைக்கும் நான் வீடியோ பதிவு செய்திருக்கிறேன். அதே மாதிரி அந்த செல்ஃபோனில் எல்லார்ட்டையும் பேசியிருக்கேன். யார்கிட்ட ஜெயபாண்டி பேசுனா அப்படின்லாம் வெளியிடலை. இந்த கருவியை சிறைக்குள்ளே நான் இருக்கும்போது NSM சாகுல் ஹமீது அவர்கள் எனக்கு நிதி கொடுத்துருந்தாங்க. துக்ளக் பத்திரிக்கை மூலமாக அவருடைய வியாபாரத்தமாக இந்த தொழிலை அறிமுகப்படுத்தி நான் 1200 ரூபாயை வழிப்பறி பண்ணவில்லை, நான் ஒரு நிரபராதி என்று சொல்லி NSM சாகுல் ஹமீதுடைய நிதியில் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு வேலைவாய்ப்பு கொடுப்பதற்கு, அதாவது 10-12 படித்தவங்களுக்கு வேலைவாய்ப்பு கொடுக்குறேன். 10-11-12 படித்தவங்களுக்கு. அதே மாதிரி படிக்கிற பிள்ளைகளுக்கு சம்பளம். இது பாருங்கள், என்னை அரெஸ்ட் பண்ணாங்க. என்னை அரெஸ்ட் பண்ண இடத்த பாருங்கள். இங்கே வந்து நாங்கிட்ட பீட்டராஜன் ரோட்டில் போய் சின்னக்கம்மா வழியை போய் நான் வந்து வயக்காட்டு தெரு வழி போய் இங்கனக்குள்ளே வந்து அம்மன் கோயில் தெருவு, சோமசுந்தர் தெருவு, இந்த 3 தெருவு இணைகிற இடத்துக்கிட்ட என்னை கைது பண்ணுறாங்க. எனக்குள்ளே 2 கேமரா இருக்குது, 3 கேமரா அது பதிவாயிருக்கு. அதெல்லாம் எடுத்து வெளிப்படுத்தி ஜெயபாண்டி ஒரு ஆபாசமான அசிங்கமாக மதுரை கலெக்டர் வீடியோ போட்டாண்டு வெளிப்படுத்தாமல், பத்திரிக்கையில் விளம்பரப்படுத்தாமல், மக்களுக்கு தெரியப்படுத்தாமல் நீங்கள் ஏன் மறைச்சிட்டு என் மேலே வழிப்பறி கேஸ் போட்டீங்க? அதுவாசியாக நான் வந்து வழிப்பறிலாம் நான் பண்ணலை அப்படின்னு சொல்லி மதுரை கலெக்டருக்கும் மதுரையில் 5 நீதிபதியை நீ விசாரித்தாங்க. அந்த நீதிபதிகளுக்கெல்லாம் நான் லெட்டர் அனுப்பினேன். இதை பாருங்கள், நான் வந்து எந்த ஒரு வழிப்பறியும் பண்ணலை. நான் வந்து இந்த என் மேல் ஏதாவது ஒரு கேஸு தருமபுரியிலேருந்து மதுரை வரைக்கும் வந்திருக்கிறேன். இது நாள் வரைக்கும் ஏதாவது ஒரு கேஸுக்கு அவதாரம் கட்டியிருந்தால் நான் வந்து 1,70,000 ரூபா அந்த வழக்கறிஞருக்கு கொடுக்குறேன் என்று சொல்லியிருந்தேன், சேலஞ்ச் பண்ணியிருந்தேன். அதற்கு எந்த ஒரு பதிலும் இல்லை. இது சைபர் கிரைம்னா என் மேலே உண்மையான வழக்கு பதிவு செஞ்சுருக்கணும். இந்த 5 நீதிபதியிலும் செருப்பாலேயே அடிக்கணும். விசாரிக்கிறாங்க. அதாவது இந்த 2 இமெயில் ஐடியும் இந்த 2 செல்ஃபோனில் உள்ள ஆதாரத்தின் அடிப்படையில் கேஸு தொடங்க இருக்கிறேன். அதற்காக தான் செருப்படுத்தி அடிச்சிருக்கேன். ஆகையால் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு இந்த மனு கொடுத்துருக்குறேன். எது என் மேல் ஏதாவது ஒரு கேஸ் இருக்கான்னு சொல்லி இந்த நோட்டீஸின் ஆதாரத்தின் அடிப்படையில் என் மேல் வழக்கு இருந்தால் நான் வந்து 1,70,000 ரூபா நான் அந்த வழக்கறிஞரை கட்டுறேன். அரசு வழக்கறிஞரோ தனியார் வழக்கறிஞரோ நிறுவிங்கன்னு சொல்லியிருந்தேன். அதற்காக இந்த கொடுத்துருந்தேன். நான் வந்து
அதேமாதிரி இந்த பத்திரத்தையும் கொடுத்துருந்தேன் மதுரை கலெக்டர்கிட்ட 2 தடவை மனு கொடுத்துருக்குறேன். அதேமாதிரி 6 ATJ லெட்டரில் அனுப்பியிருக்கேன். அதுதான் நீங்கள் பார்க்குறீங்க 6 ATJ. அது அக்னாலஜ்மெண்ட் கார்டோட இது CPI கோர்ட்டுக்கு அனுப்பியிருந்தேன். எனக்கு 8/12 வாய்தாவில் மதுரை நீதிபதி 6 ATJ ஜெயபாண்டியன் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு படிக்கிற பிள்ளைக்கு படிக்கிற நாளை வேலை பார்த்த நாளாக கருதி நீங்கள் சம்பளம் கொடுக்குறோம்ன்றீங்க. மதுரை மாவட்டத்து முழுவதும் எல்லா அரசு பள்ளி தனியார் பள்ளிக்கெல்லாம் அந்த இதை நிறைவேற்றுங்க. 10, 11, 12 படித்தவங்களுக்கு புதிய வேலை வாய்ப்பும் கொடுக்குறோம்னீங்க. அதை நிறைவேற்றுங்க. 75 நாளைக்குள் நிறைவேற்றவில்லை என்றால் சட்டப்படி உங்களை கைது செய்வோம். அதுபோக 1 கோடி ரூபா அவதாரம் கட்டுறோம்னீங்க ஜெயபாண்டி. அந்த 1 கோடி ரூபாய் அவதாரமும் கட்டணும். நீங்கள் சிறை தண்டனையும் அனுபவிக்கணும் என்று உத்தரவிட சொன்னேன் 6 ATJவை. ஆனால் உத்தரவிடலை. இதே மாதிரி பாருங்கள், மோடி 100 ஓட்டு போடட்டும், ஸ்டாலின் ராகுல் காந்தி 100 ஓட்டு போடட்டும். இந்த 200 ஓட்டில் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு இந்த மிஷின்கிட்ட போகாமலே நான் வெற்றி பெற்று காமிக்கிறேன் என்று நிறைவேற்றி காமிக்கிறேன். 2026 தேர்தல் நடத்தக்கூடாது தமிழ்நாட்டில். அதுக்கு தான் இந்த செருப்படி இந்த நீதிபதிகளுக்கு போகிறான். ஆம்பளையாக இருந்தால் இந்த நீதிபதிகள் பொண்டாட்டியை வச்சு வாழ தகுதி இல்லாதவர்கள். இவர்களுக்கெல்லாம் பிள்ளை குட்டி தேவையே இல்லை. ஏன்னா மலட்டு பையோட செய்ய மாட்டான். ஒரு ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு ஒரு தினக்கூலி வேலை பார்க்குறான். எப்படி அவன் 1 கோடி ரூபா கட்டுவான்? எப்படி அவன் மதுரை மாவட்டம் முழுவதும் வேலை வாய்ப்பு கொடுப்பான்? ஜெயபாண்டி நிரூபித்து காட்டுறான்னு சொல்ல தகுதி இல்லாத பொட்டப்பைய நீதிபதிகள். இந்த அஸ்ராகார் பொட்டப்பயல் என்னுடைய கண்டுபிடிப்பை FIR போடாமல் ஏமாற்றிட்டு ஓடினவன் அயோக்கிய நாய் அஸ்ராகார் என்று சொல்லி விடைபெறினா அடுத்த டேக்கில் தெளிவாக போகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்த டேக்கில் பேசுவோம்.